உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில், காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பெயர்ச்சி நடக்குது. எப்படி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பெயர்ச்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜீவசாதக ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது
பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024 ஜூன் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ மிதுன ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ மிதுன ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அவர் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி வரை அங்கே தான் இருப்பார். 14ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்கள் ராசிக்கு ஆட்சி பலம் பெறார். அதனால் 12ஆம் இடத்துல இருக்காரே, விரயங்கள் எதுவும் ஏற்பட்டுருமோ, வீண் விரய செலவுகள் வருமோ, உடல் உபாதை வருமோ, மருத்துவமனை செலவு வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட சேர்ந்திருக்க கிரகம்னு பார்த்தோம்னா அங்கே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் உங்களோட முயற்சி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுப விரய செலவுகளை தவிர வேறு எந்த செலவுகளும் உங்களை பெருசாக பாதிச்சிடாது. ஆக மொத்தத்தில் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் 100% நல்ல பலன்களையே உங்களுக்கு வழங்குவார். ராசிநாதன் வழங்குவார். அவரே 4 கூடையவராகவும் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது, அம்மாவோட சொத்து, அம்மா கிட்ட இருந்து பாசம், அம்மா விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை, அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அது இப்போ சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தன்னோட பேச்சாற்றலால், புத்திசாலித்தனத்தால், கடந்த 2.5 வருஷமாக எடுத்துக்கிட்ட அனுபவத்தால் பார்த்தீங்கன்னாக்க சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தாரு. என்னென்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன மாதிரி பாதிப்பை கொடுத்தாரு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமச்சனி பாதிப்பை கொடுத்தாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வருமானமாக மாறப்போகுது. நல்ல உங்களுடைய சிறப்பான பேச்சாற்றலால் பேசியே பணம் சம்பாதிக்க போகிறீங்க. பேசி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே போல் கல்வி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமிஷன் புரோக்கர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 2ஆம் அதிபதி தனக்காரகன், தனம் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. நல்ல ஏற்றம் தரும் அமைப்பு தான். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியது, சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமையப்போகுது அப்படின்னு சொல்லணும். ஆமாம், ஏனுங்க அந்த சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நன்றாக இருக்குது. அப்போ கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, கசப்பு உணர்வுகள்லாம் நீங்கி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சூரியன் பார்த்தீங்கன்னாக்க 15ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்ற உங்களோட ராசிநாதனோடு சேர்றாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது. புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டால் என்ன நடக்கும், சுப நிகழ்வுகள், எடுத்த காரியங்கள் எண்ணியபடி எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை, அரசாங்க தொடர்பு சார்ந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை, அரசாங்க விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த கால
காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களை ஜூன் 14ஆம் தேதி வரை யாருக்கும் ஜாமீன் போடுறது, ஆமாம் அவங்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனைகளை தடையிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்று 12 இருக்கிறார். அப்போ 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று 12 இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு 12 இருக்கிறவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, வர்ற 12ஆம் தேதி உங்கள் ராசியிலே வந்து உட்கார போகிறார். அப்போ 5ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வந்துட்டாருன்னா குடும்பம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போகுது. பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்க போகுது. குலதெய்வ அருள் கிடைக்க போகுது. அடுத்து குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள் ஈரேற போகுது. என்ன நினைக்கிறதும் உடனுக்குடனே நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆமாம், ஆன்றோர் சான்றோர் வழிகாட்டுதல் அப்படிலாம் அமைய போகுது. பல்வேறு விஷயங்கள் இறந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்குது. இது எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்க குரு, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எந்தெந்த இடங்களை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தை பார்த்து சுப செலவுகள் செய்ய வைக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல பார்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல பார்த்து தேவையான கடன், சுப செலவுக்கு தேவையான கடன்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலை இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலையை விட்டுட்டேன், இப்போ எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ கண்டிப்பாக குரு பார்வையால் வேலை கிடைக்கும், கடனை கட்டிடலாம். அப்போ வேறு என்ன செய்யலாம்? ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு வைத்தியம் எங்கே போய் பார்த்தா சரியாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். அங்கே போய் பார்த்து சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ சரியான மருத்துவம் கிடைக்கிற இடம் எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த இடத்துல பார்த்து நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, வேறு என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களோட ராசியிலிருந்து எந்த இடத்தை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும்? ஏற்கனவே இருக்கப்பட்ட வம்பு வழக்கு அவமானங்கள், கோர்ட்டு கேஸு வழக்குகள், ஆமாம் கடன் பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படுற வகையில் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக வர்றது. அதே போல் உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறது. ஆமாம், ஏற்கனவே முன்னோர்கள் பரம்பரை சொத்துக்கெல்லாம் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு வெளியூர், இடம் விட்டு இடம் போகிறது, வெளிநாடு வெளியூர் போகிற அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். அப்போ கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள் அனைத்தும், ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய பலன்களாக தொழில் மற்றும் குடும்பம் வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அங்கே இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தனலாபம் அப்படிங்கிறது அருமையாக சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த ஜூன் 2024 மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே நேரத்தில் நிலம் சார்ந்த தொழில்களில் நல்ல லாபம், திடீர் லாபம் கிடைக்குங்க. திடீர் லாபம் கிடைக்கும். இடம் வாங்கி விற்கிறது, இடத்தை வாங்கி விற்கிறது, வீடு கட்டின வீட்டை வாங்கி விற்கிறது, அல்லது இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க, நிலம் பூமி சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதற்கான உபகரண தொழில்கள் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய, நல்ல வருமானம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பல தொழில் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் போகிறதுனால நல்ல முன்னேற்றம் இருக்குது. பதவி பட்டங்கள் தேடி வரும். உழைப்புக்கேற்ற பதவி பட்டங்கள் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உயர்வான ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை அமைப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உறவுகள் விஷயத்தை விட வருமான விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் என்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 கூடையவர், அதே நேரத்தில் 10 கூடையவர் 12 வந்திருக்கிறார். சுப செலவுகள் நிறைய செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு பிற்கால தேவைக்காக, வருமானத்திற்காக அல்லது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குவதற்காக சுப செலவுகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. குழந்தைகள் மற்றும் வேலை தொழில் சார்ந்த சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில், வீடு கட்டுறது, வீடு சார்ந்த செலவு, வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலமாக ஒரு பின்னாடி ஒரு நல்ல வருமானம், 2ஆம் வருமானம், 3ஆம் வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல தெய்வீக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னாக்க மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் பெருமாள் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வழிபாடு. ஏன்னா அவரே உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கார், 4 கூடியவராகவும் இருக்கிறார். ஆமாம், அவரே புத்திக்காரகனாகவும் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு. அப்போ அவரையே வழிபடுறது தான் மிகப்பெரிய முன்னேற்றம். தொழில், வேலை வாய்ப்பு, முன்னேற்றம், வருமானம், குடும்பம் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். அதே நேரத்தில் ஆட்சி பலம் வேற பெற போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வாங்க இந்த மாதத்தில். ஆமாம், ஒரு நல்ல உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும். ஒரு முழுமையான லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் ஒரு நல்ல கன்சல்டேஷன் வேணும். ஆமாம், ஜிய சாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் கால் பண்ணியோ உங்களோட ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கங்க. பிறகு ஒரு நல்ல கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களையும் உங்களோட தசாபுத்தி பலன்களையும் ஒப்பிட்டு பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன முயற்சிகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அதற்கேற்றார் மூலம் முயற்சி செய்கிறதுக்கு இது உங்களுக்கு பேருதவியாக அமையும். நம்மளோட முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் ரொம்ப சிறப்பான பதிவுகளோட உங்களை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல்.